சரஸ்வதி சரஸ்வதி, என்னமோ தெரியல, இன்னைக்கு எக்கச்சக்கமா பாச்சு. சாப்பாடு ரெடியா இருக்கா? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? எல்ல அடிச்சா உங்க தீய மாதிரி வந்து நிக்கிறதுக்கு இது நீங்க ஆட்சி செய்யற கோட்டையும் இல்ல. மூச்சு விட்டா 300 தொண்டங்க வந்து நிக்கிறதுக்கு இது உங்க கட்சி ஆபீஸும் இல்ல. இது வீடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியா? இது வீடுன்னு இத்தனை நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சே. என்ன கிண்டலா? உன்னை போய் கிண்டல் பண்ணுவனா? கோச்சுக்கடா. நான் ஒண்ணு சரி சாப்பிடுவோம். ஆமா, இன்னைக்கு என்ன ஐட்டம்? இது ஒண்ணும் மதுரை முனியாண்டி விலாஸ் இல்ல சார். ஐட்டத்தெல்லாம் வரிசையா போர்ட்ல எழுதி வெளியே வைக்கிறதுக்கு சாப்பிட்டா தானே தெரியும். ரொம்ப கோபமா இருக்க? ஒரே புல்லு புண்ணுதானா? கரிமீன் கிடையாதா? இல்ல, இலை தழதான். இப்ப என்ன வந்துட்டானே சிவபூஜையில கரடி? கரடி இல்லடா, போலீஸ் புலி. வாசல்லா சாப்பிடுறீங்களா? கண்டிப்பாக. இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. நான்வெஜ் இல்ல? கிடையாது, வெஜிடேரியன் தான். அதுவும் உப்பு சப்பு இல்லாத வெஜிடேரியன். கலைச்செல்வி எங்க? ஸ்கூல். யார பார்த்து முட்டாள்னு சொன்ன? கண்ணு தெரியாத குருடின்னு தான் நினைச்சேன். காது வேற கேட்கலையா? முட்டாள்தனமா வண்டி ஓட்டிட்டு வந்த ஒன்ன பார்த்துதான். ஏய் மிஸ்டர், முட்டாள் கிட்டாள்னு சொன்ன உன் பல்ல தட்டி கையில குடுத்துருவேன், ஜாக்கிரதை. நீங்க பல்ல தட்டி கையில குடுக்கற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சுட்டு இருக்குமா? பூ பறிக்கிறோ புல்லாங்குழல் வாசிக்கிறோம், தப்பு 2 பேர் மேலேயே இருக்கு. பார்த்தா படிச்ச ஆம்பளை மாதிரி தெரியுறீங்க. தேவையில்லாததெல்லாம் பேசி உங்க மரியாதையை கெடுத்துக்காதீங்க. அடடே, ஹலோ அங்கிள். ஹலோ வாயாடி, வா வா. வாங்கக்கா. என்னப்பா வாசனை ஒரே அமக்கலமா இருக்கு? அம்மா சமையல சும்மாவா? ஏய், எவ்வளவு தடவை சொல்லிட்டேன் நான், வெளியில போயிட்டு வந்து கையை கழுவாம அப்படியே உங்க அப்பா தட்டுல கையை வைக்காதுன்னு. நான் என்ன இப்பதான் புதுசா எங்க அப்பா தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுறேனா? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா தட்டுல தான் சாப்பிட்டு எனக்கு பழக்கம். புதுசா மிரட்டுறிய இல்லப்பா? ஆமாண்டா கலை. என்ன ஆமாண்டா கலை? நீங்க குடுக்குற செல்லந்தா அவ இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கா. இத பாருங்க மிஸ்டர், இவ என்ன சின்ன குழந்தையா? நீங்களே சொல்லுங்க. சட்டம் படிச்சு முடிச்சுட்டா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வெங்கட்ரமணி கிட்ட ஜூனியரா இருக்கா. வாழ்க்கையில முன்னேறதுமே பெரிய வக்கீல் ஆனுமே அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. இத பாருங்க அவளை, அதை பார்க்கல. ஒரு பேண்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டா, பொண்ணுக்கு ஆசையா மோட்டர் பைக் வேற வாங்கி கொடுத்தாரு. புருன்னு ஊரை சுத்திட்டு வரா. ஊர்ல பாக்குற 4 பேரு நம்மளை பத்தி தப்பா பேச மாட்டாங்க? ஆமா ஆமா, தப்பா பேசுவாங்க. என்ன அங்கிள் தப்பா பேசுவாங்க? 4 பேருக்காக ஒண்ணு நம்ம வாழல, நமக்காகத்தான் வாழறோம் இல்லப்பா? ஆமாண்டா கலை. என்ன ஆமாண்டா கலை? வாய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அவளே அப்பாவை சும்மா பயமுறுத்திட்டு இருக்க. சரி சரி, இது பாரு, ஒருத்த வக்கீல்ங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் கருப்பு கவுனையும் கோட்டையும் போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்கணுமா? டாக்டர்ங்கிறதுக்காக எப்பவும் ஸ்டெத்தஸ்கோப் போட்டுட்டு நான் டாக்டர்னு காட்டிக்கணுமா? போலீஸ்ல வேலை செய்யறோங்கிறதுக்காக எப்பவும் யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கணுமா? கலை, நான் நேரா டியூட்டில இருந்து இங்க வந்திருக்கேன். ஐயோ அங்கிள், நான் உங்களுக்கு சொல்லல. நல்ல வேலை தப்பிச்சேன். அப்பாடா. என்னப்பா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாண்டா கலை. விக்டர், வர இந்த வீட்டுல டிசிப்ளின்ங்கிறதே இல்லாம போயிடுச்சு. இவ என்ன சொன்னாலும் சரி அதுக்கு அவரு ஆமா ஆமாங்கிறாரு. இது எங்க போய் முடியுமோ தெரியலையே. என்னங்க நான் சொல்றது? ஆமா ஆமா. அப்பா இவ்வளவு நேரம் எனக்கு ஆமா, நீங்க இப்ப அம்மாவுக்கு ஆமாங்கிறீங்களா? அதுக்குள்ள நான் கட்சி மாறிட்டீங்க. ஆமா, இப்ப நான் கட்சி மாறிட்டேன். ஓஹோ அப்படியா? இனிமே நானும் உங்க கட்சியில, இந்த நிமிஷத்துல இருந்து அம்மா கட்சி. அடே கலை, இந்த வக்கீல் பத்த வக்கீல் செல்வமே, நான் ஏற்கனவே உங்க அம்மா கட்சி. நீயும் கோவிச்சுட்டு போய் உங்க அம்மாவோட சேர்ந்துட்டேன்னா நாமெல்லாம் எந்த கட்சி? ஐயா, நீங்க 3 பேரும் ஒரே கட்சி. தயவு செஞ்சு என்ன சாப்பிட. அப்பா என்னம்மா? நான் எதை சொன்னாலும் செய்றீங்க, எங்க கூப்பிட்டாலும் வரீங்க. கிளாஸ் கூப்பிட்டா மட்டும் வரவே மாட்டேன்றீங்களே, ஏன்பா? அதை இன்னொரு நாள் பேசிக்கலாம். சர்ச்சுக்கு நேரமா நீ கிளம்பு. எப்ப கேட்டாலும் இததான் சொல்றீங்க. இன்னைக்கு சொல்லல, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். சர்ச்சுக்கு போக மாட்டேன்? போக மாட்டேன். இல்ல, நானும் உன்ன மாதிரி நாள் தவறாம உங்க அம்மாவோட சர்ச்சுக்கு போயிட்டு இருந்ததாமா. உங்க அம்மா சர்ச்சுக்கு போனா அந்த கடவுளை தவிர அவருக்கு வேற எதுவுமே ஞாபகத்துல அந்த அளவுக்கு பக்தி. அந்த பக்திக்கு பரிசா நீ பிறந்த அன்னைக்கே அந்த கடவுள் அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. உன்னை இப்படி படைச்சாரு. உங்க அம்மா அந்த கடவுளுக்கு என்ன பாவம் பண்ணா? இல்ல நான் தான் என்ன பாவம் பண்ணேன்? கடவுள் மனுஷனுக்கு நல்லதை செஞ்சாலும் கெட்டதை செஞ்சாலும் அது அவருடைய திருவிளையாடல். ஆனா மனுஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டா அது பாவம். எது பாவம் எது புண்ணியம்? அம்மா சாகாம உயிரோடவும் நான் நல்லபடியா நடக்கிற மாதிரியும் இருந்திருந்தா நீங்க இன்னும் அந்த சாமியை கும்பிட்டுருப்பீங்க, ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்திருப்பீங்க. அதனால நல்லது நடந்தா கடவுள் இருக்காரு, கெட்டது நடந்தா கடவுள் இல்லைன்னு உங்க மன திருப்திக்காக சொல்லாதீங்கப்பா. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறவன் தாமா கடவுள் கடவுள்னு சொல்லுவான். நாம வாழ்ற இந்த வாழ்க்கையில தான் சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு. இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போதா நரகத்துக்கு போதான்னு யாருக்கு தெரியும்? அப்பா உங்க கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனா ஒரு நாள் நிச்சயமா உங்க கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும்.
சரி, இப்ப நீங்க சர்ச்சுக்கு வர போறீங்களா இல்லையா? நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேனே. அப்பா, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் உங்களை சர்ச்சுக்கு கூட்டிட்டு தான் போறேன். சேலஞ்சா? சேலஞ்ச் 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 சேலஞ்ச். இன்னும் நான் எத்தனை ஜென்மங்கள் எடுக்க போறேன்னு சொல்லக்கூடிய குன்னக்குடி குஞ்சிதபாத குருகுல சப்தஸ்வர சுவாமிகள் வரப்போறார். என் சந்தேகங்களை எல்லாம் தீர்க்க போகிறார். சுவாமிகளே வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். டேய், நீ என்ன குஞ்சிதபாத சுவாமியா? எதுக்கு வந்தா என்ன வேணும்? நான் குஞ்சித பாதமும் இல்ல கஞ்சித பாதமும் இல்ல. அப்பா பர்மா பசார் போய் அமெரிக்க நடிப்பு வாங்கிட்டு சொன்னியே, இத பார், உள்ள 1 கிலோ நடிப்பு இருக்கு, விலை 10,000. காசு எடு, காசு எடுப்பா, நல்லா பாத்துக்க நடிப்பு. நானே கில்லாடிக்கு கில்லாடி நம்மளை ஏமாத்த பாக்குறானா? அடாடாடாடாடா, எக்கச்சக்கமா நடிப்பு இருக்க, 1 கிலோவுக்கு மேல இருக்கும் போல இருக்க. ஆமா, இந்த நடிப்பை நீ எப்படி உபயோகப்படுத்த போற? டெய்லி உள்ள மூக்க விட்டு மூச்சு இழுத்தா அது என் மூளை வரைக்கும் போய் நடிப்பாயிடும். அப்புறம் நான் நடிப்பு கடலாயிடுவேன். அப்பா டோன்ட் டிலே, 10,000 எடு, குயிக் 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 குயிக். நான் மூச்சு இழுக்கணும். இப்போ அதுவும் மனசு மாறிச்சே. நடிப்பு நடிப்பு. மகனே, இந்த 10,000. என்னப்பா அது? ஒண்ணு மேல 10,000ன்ற விளையாடாத பாப்பா. 10,000 இருக்குங்கிறேன், ஒண்ணுமே இல்லைங்கிறிய. இந்தா, ஒண்ணுமே இல்ல, சும்மா விளையாடாத போப்பா. 10,000 இருக்குங்கிறேன், விளையாடுறியா நீ? அப்பா நிஜமாக இதுல 10,000 இல்லப்பா. 10,000 இருக்குங்கிறேன், நல்லா படுற. என் கண்ணுக்கே தெரியலையேப்பா. ஜாடிக்குள்ள இருக்க நடிப்பு என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் கையில இருக்க 10,000 உன் கண்ணுக்கு தெரியும். அப்பா இப்ப நீ கொடுக்க போறியா? ஏண்டா என்னையவா ஏமாத்த பாக்குற? நான் யாரு? சாமியா? சுவாமிகள் குன்னக்குடி குஞ்சிதபாத குருகுல சப்தசுர சுவாமிகள். ஓயே ஓயே மரக்கட்டளையா? என்ன உங்க தலையை நீங்களே சொல்றீங்களே? சுவாமிகளே, இது எனக்கு எத்தனாவது ஜென்மம்? இதுதான் உனக்கு 7வது ஜென்மம். சுவாமிகளே, இதுக்கு முன்னால் 6 ஜென்மத்திலே நான் என்னவாக இருந்தேன்? ஐயோ, 5 ஜென்மங்கள் நீ நாயாய் பேயாய் பரதேசியாய் பண்டாரமாய் அலைந்தாய். 6வது ஜென்மம் புனிதமான ஜென்மம், அபூர்வ ஜென்மம். அப்படி என்ன ஜென்மம்? அந்த ஜென்மத்திலே கீழே பலர் இந்திர சபையிலே நீ பெரிய புளூட்டிஸ்டா இருந்தாய். உன்னுடைய புளூட்டு வாசிப்பிலே மயங்கி அந்த ரம்பா உன் மீது மையல் கொண்டு அப்படியே காதல் வசப்பட்டு விட்டாள். ஓயே 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 ஓயே. ரம்பையின் காதலா? ஐயோ, அந்த குழுமையை எனப்பா கேட்கிறாய். இதை கேள்விப்பட்ட தேவேந்திரன் உன்னை சபித்து பூலோகத்துக்கு அனுப்பி விட்டான். சுவாமிகளே, மறுபடியும் என் ரம்பையை சந்திக்க வேண்டும், அவளுடன் பேச வேண்டும், அவளுடன் ஓடி ஆடி நான் விளையாட வேண்டும். சீக்கிரம் சொல்லுங்கள் சுவாமிகளே. சொல்லுகிறேன், கலங்காதே. ஓயா ஓயா. அந்த தேவேந்திரனுடைய சாபத்தை முறியடிக்கக்கூடிய புளூட் எங்கே இருக்கு தெரியுமா? ரூட் எங்க இருக்கும்? வாசிக்கிறவன் கையில இருக்கும். உன் வீட்டு கொல்லைப்புறத்திலே புதைக்கப்பட்டிருக்கு. அப்படியா? ஆமாம். அமாவாசை அன்று இரவு 12 மணிக்கு அந்த பூமி வெடிக்கும். புளூட் வெளியே வரும். உன்னுடைய இஷ்டப்படி அதை வாசித்தால் அந்த ரம்பா வருவார். உன்னிடம் விவரங்களை சொல்லுவார். உன்னுடைய சாபம் விமோச்சனமாகுமடா. எந்த தப்பும் இல்லையா மேடம்? உங்க மனநிலை எனக்கு நல்லா புரியுது மேடம். நெகட்டிவ் கூட என்கிட்ட தான் இருக்கு. இது வரைக்கும் இத பத்தி எந்த பத்திரிகைக்காரங்கிட்டயும் மூச்சு கூட விடல. பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த ஏழை பத்திரிகைக்காரனுக்கு 2 லட்சம் ரூபாய், only 2 lakhs கொடுத்தீங்கன்னா நெகட்டிவையும் உங்ககிட்ட கொடுத்துடுவேன், செய்தியும் சுத்தமா கான்கிரீட் போட்டு மறைச்சிடுவேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? யா. நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கலன்னா என்ன செய்வேன்? இந்த நெகட்டிவ் வச்சுக்கிட்டு பிக் ஆர்டிஸ்ட்ல இருந்து போஸ்டர் வரைக்கும் அடிக்கலாம். ஏன், இந்த மாதிரி நியூஸுக்கு மவுண்ட் ரோட்ல பேனர் கூட வைக்கலாம். அரசியல் விவகாரம் பாருங்க, மக்களுக்கு ஆர்வம் அதிகம். வெறும் வாயம் மென்னுக்கிட்டு இருக்கிற எதிர்கட்சி காரணங்களுக்கெல்லாம் அவல் கிடைச்ச மாதிரி ஆயிடும் மேடம்.
மிஸ்டர் கணபதி, உடனே உள்ள வாங்க. இந்த போட்டோவை இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்ல போட சொல்லுங்க. எந்த தாயாவது தன் பொண்ணோட படத்தை பத்திரிகையில போட்டு இவர் பையனோட ஊர் சுத்தலாம் எழுதுவாரா? கோவத்துல எதையா பேசாதீங்க. நடந்தது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேச வேண்டியதை பேசுங்க. என் பத்திரிகை ஆபீஸ்ல வேலை செய்யற நிருபர் இந்த போட்டோவெல்லாம் என்கிட்ட கொண்டு கொடுத்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா விஷயத்தை வெளியில சொல்ல மாட்டேன், இல்லன்னா பிட் நோட்டீஸ்ல இருந்து போஸ்டர் வரைக்கும் அடிச்சு உங்க குடும்ப மானத்தையே கப்பல் ஏத்துவேன்னு என்ன பிளாக்மெயில் செய்யறாங்க. அந்த நிலைமையில நான் என்ன செய்ய முடியும்? 2 லட்சத்தை தூக்கி அவன் மூஞ்சி அடிச்சுட்டு நெகட்டிவ் வாங்கி கொளுத்தி போட வேண்டியதானே? ஆமா, நெகட்டிவ் கொளுத்திட்டா பத்திரிகையில வர நியூஸ் தடுத்து நிறுத்த முடியும் நினைக்கிறீங்களா? நம்ம கிட்ட பணம் வாங்கின அடுத்த நிமிஷமே மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா பத்திரிகையிலயும் இதே போட்டோ இதே நியூஸோட வெளியே வந்துரும். பாம்பின் கால் பாம்பறியுங்கிற மாதிரி பத்திரிகைக்காரங்களை பத்தி பத்திரிகைக்காரங்களுக்கு நல்லா தெரியும். சரி, நீ சொல்றது நியாயமா இருக்கலாம். அதுக்காக இந்த கன்றாவி செய்தி முதல் ஓம் பத்திரிகையில போடணுமா? மந்திரி, எம்எல்ஏ, வட்டம், மாவட்டம், கட்சி தொடர்கள்லாம் இந்த செய்தி படிச்சு பார்த்து என்னங்க உங்க மனைவி பத்திரிகையிலேயே தமிழ்கண்ட மகனை பத்தியும் உங்க மகளை பத்தி இப்படி அசிங்கமா செய்தி வந்திருக்கேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகை நியாயம் தருமோன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நான் என்னைக்கு மீற மாட்டேங்க. ஒரு பத்திரிகை ஆசிரியங்கிற முறையில ஆதாரத்தோட வர எந்த உண்மையும் நான் விலை கொடுத்து மறைக்க விரும்பல. அது என் பொண்ணை பத்தின செய்தியா இருந்தாலும் சரி, உங்களை பத்தின செய்தியா இருந்தாலும் சரி. ஒரு நல்ல மந்திரிங்க கடமையில இருந்து எப்படி நீங்க தவற விரும்பலையோ அதே மாதிரிதான் ஒரு நல்ல பத்திரிகை ஆசிரியங்கிற கடமையில இருந்து நானும் தவற விரும்பல. அதனாலதான் இந்த கன்றாவி நியூஸ முதல்ல நானே என் பத்திரிகையில போட்டேன். ஆனா ஒரு தாய்ங்கிற முறையில உங்க முன்னாடி தலை குனிச்சு நிக்கிறேன். நம்ம பொண்ணு செஞ்ச செயலுக்காக நான் வெட்கப்படுறேன். ஒரே பொண்ணுங்கிறதுனால பையனுக்கு பையனா பொண்ணுக்கு பொண்ணா வரும். அட காதலிச்சதான் காதலிச்சா, ஏழையா இருந்தாலும் ஒரு நல்ல குடும்பத்து பையனா காதலிச்சு அந்த செய்தி பத்திரிகையில வந்திருந்தா எவனை பத்தி கவலைப்படாம சரதா போங்கடாலும் நானே முன்னாடி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அரசியலுங்கிற பேரால பல கேவலங்களை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு கொலகாரம் குடும்பத்துல சம்பந்தம் மட்டுமே நினைக்கிறப்பதான் நெஞ்சு வெடிச்சிட்டு போகுது. எனக்கு சாவு மணி அடிக்க காத்துட்டு இருக்க தமிழ் கண்ணனுக்கு இந்த செய்தி சக்கர பொங்கல்